அமைதியா இருந்தானே. அப்ப வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேற பையனை கல்யாணம் பண்றதுக்கு உன்னை ஏன் தேடி வரணும்? என்ன ஏன் தேடி வந்திருக்க போற? என்ன அண்ணா சொல்லி கட்டி விட வந்திருப்ப. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. நானே நொந்து போயிருக்கேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தெரிஞ்சு லவ் பண்ணாதானே தப்பு, தெரியாம தானே லவ் பண்ணும். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஐயோ இப்போதான் என் உசுறு என்கிட்டே வருது. நீ அண்ணா சொல்லிட்டல, அப்போ நொந்தே போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. சாவலாம் போயிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா நினச்சி பார்த்தேன், வாழணும்னு தோணுச்சு. அப்போ என்னை விட உங்க அம்மா தான் உனக்கு ஃபர்ஸ்டா? ஆமாம், எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாருமே. ஏன் நீ கூட? இதுதான் உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. உண்மையா ஓப்பனா பேசுற பாத்தியா, அதான் உன்னை தேடி தேடி வரேன். சரி அதெல்லாம் விடு. இப்போ என்ன பண்ணலாம்? தெரியலடா சத்தியமா. நமக்கு கல்யாணம் பண்ணணும்னா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் மீறி பண்ணணும்னா எங்க வீட்டை விட்டு வந்து தான் பண்ணணும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டி. ஆனால் என்னைக்கு